முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் மிக முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம். ஜாழ்ப்பாணத்தில் 21 மாணவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, இது கல்வி சார்ந்த ஒரு நடவடிக்கையாக காணப்படுகின்றது. இது சம்பந்தமான விடயமாகத்தான் நாங்கள் தெளிவாக பார்க்க போன்றோம். நெல்லியடியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையினுடைய பரீட்சை நிலையத்தில் உயிரியல் பாடத்தை தோற்றிய 21 மாணவர்களுடைய பரீட்சை விடைத்தாள் அந்த மாணவர்கள் சரியான முறையில் கட்டி கொடுத்த 21 மாணவர்களுடைய வினாத்தாள்கள் பரீட்சை நிலையத்துக்கு மீண்டும் திருத்தப் பணிகளுக்காக திருப்பி அனுப்பப்படாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு பிறகுதான் இந்த விடயம் கவனிக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய சர்ச்சையை கல்வித்துறை மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவம், அதிலையும் ஜாலில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு கவலைக்குரிய விடயமாக மற்றவர்கள் பார்க்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு செய்தியாக கடந்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த 21 மாணவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விடயமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், காபோதா உயர்தர பரீட்சைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் முதலாவதாக விஞ்ஞான கணித பிரிவுகளுக்கான பரீட்சைகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் உயிரியல் பாடத்திற்கான பகுதி 1ற்கான வினாத்தாள்கள் முற்றிலுமாக அனுப்பப்படாமல், அதாவது 21 மாணவர்களுடைய பகுதி 1ற்கான வினாத்தாள்கள் முற்றிலுமாக அனுப்பப்படாமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதான மேற்பார்வையாளர், உப மேற்பார்வையாளர் இந்த பரீட்சை நிலையத்துக்கு இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அசண்டீனம் தான் இதற்கு காரணம் என்று பலராலேயும் விமர்சிக்கப்படுகிறது. அதிகாரிகளுடைய அசண்டீனத்தால் கிட்டத்தட்ட 21 மாணவர்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு போயிருக்கிறது. கிட்டத்தட்ட இதால் அவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடும். இப்போ இது சம்பந்தமாக இந்த பேப்பர்களை, இந்த குறிப்பிட்ட விடைத்தாள்களை மீண்டும் எடுத்து இது சம்பந்தமாக அவர்களுக்கு திருத்தல் பணிகளை மேற்கொள்ளாமா என்று ஆராய்வுகள் நடைபெற்று வருகின்றது. உண்மையிலேயே அப்படி நடந்தால் ஒரு சந்தோஷமான விடயம்தான், அந்த மாணவர்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படும். ஆனால் ஏனைய பாடங்களை அவர்கள் எதிர்கொள்கின்ற பொழுது ஒரு சரியான முறையில் அந்த பாடங்களுக்கு முகம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அப்ப அதற்கு இந்த நிர்வாகம் என்ன பதில் சொல்ல போகின்றது என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இப்ப ஒரு மாணவருடைய விடைத்தால் இப்படி பிரச்சனை ஆகியிருந்தால் கூட அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்தில்தான் இருக்கு. பிரதம மேற்பார்வையாளர், உப மேற்பார்வையாளர் இருவரும் தங்களுடைய பதவியிலிருந்து இடைநீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு புதிதாக பிரதம உப மேற்பார்வையாளர்கள் போடப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இப்படியாக இந்த சில அதிகாரிகள் செய்கின்ற விடயம் ஒரு பாரதூரமான பிரச்சனைக்கு இட்டு செல்கின்றது. இது எல்லா துறைகளிலையும் இது நடைபெறுகின்றது என்று சொல்ல இல்லை. ஒரு சில துறைகளில் ஒரு சில நபர்களால் இது நடைபெறுகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சில அரசு திணைக்களுக்கு என்று போகின்ற பொழுது அவர்களுடைய உபசரிப்பு, அவர்கள் எப்படி எங்களை வரவேற்கின்றார்கள் மற்றும் அவர்கள் எங்களுடைய சேவைகளை எப்படி எடுத்து தருகின்றார்கள், எங்களுக்கான எவ்வாறான விளக்கங்களை அளிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கின்ற சில இடங்கள்ல. ஆனால் ஒரு சில இடங்களுக்கு போகின்ற பொழுது கொஞ்சம் முரணான நிலை ஏற்படுகின்றது. ஏன் சில இடங்கள்ல மொழி பிரச்சனை கூட மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக போலீஸ் திணைக்களத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல போக்குவரத்து போலீசார் மறைக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்துல தமிழ் மொழி மூலமாக உரையாடுவதற்கு பலருக்கு சிக்கல் இருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வரதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏன் அந்த குறிப்பிட்ட மொழியில தான், அதாவது அந்த போலீஸ் திணைக்களத்தில் அல்லது போக்குவரத்து போலீசார் ஒருவர் மறைக்கின்றார்கள் என்றால் அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர் என்ன மொழியில கேட்கின்றார்களோ அந்த மொழியில தான் அந்த குற்றப்பத்திரம் எழுதி கொடுக்கப்பட வேண்டும், தடக்கொலைன்னு சொல்வார். ஆனால் அது அந்த மொழியில தான் எல்லா இடங்களையும் எழுதி கொடுக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. எத்தனை பேர் திருப்பி அதை கேட்கின்றார்கள் என்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. சரி, இது வேறுபடியும். இப்ப அரசு திணைக்களங்கள்ல இப்படியான பிரச்சனைகள் எழுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். ஆனால் இலங்கை என்ற கல்வி மற்றும் சுகாதார அமைச்சுக்கள் அல்லது கல்வி மற்றும் சுகாதார திணைக்களங்கள் முன்னைய காலகட்டங்களில் பெருவாரியான பாராட்டுதலுக்கு உள்ளான திணைக்களங்கள். கிட்டத்தட்ட மருத்துவ சேவை கூட இலங்கையில் அவ்வளவு சிறந்ததாக இருந்தது என்ற விஷயம் பேசப்பட்டது. ஆனால் இப்போ அந்த மருத்துவ சேவை கூட கிட்டத்தட்ட இந்த கெகலிய காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகள்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் இந்த மருத்துவத்துறையில் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. அப்போ
அந்த திணைக்களங்கள் தான் இப்படியான விடயங்கள், இப்படியான சர்ச்சைகள், விமர்சனங்கள் வருதுன்னு பார்ப்பா. இப்ப இந்த விடயம் வந்து கல்வி திணைக்களத்துக்கும் வந்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கின்றார். அப்ப இது ஏனைய காகிதாதிகளோட இந்த விடைத்தாள் இருந்திருக்கின்றது. அப்ப ஏனைய காகிதாதிகளோட இந்த விடைத்தாள் இருந்திருந்தது. இதை ஏன் முதலே பார்க்கல? கிட்டத்தட்ட 3 நாட்கள் சென்றிருக்கின்றது இந்த விடயத்தை கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு. அப்ப அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை என்ன முறையில் கேள்விக்குறியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட அவர்கள் அடுத்த பாடத்தை எப்படி எதிர்கொள்ள போன்றார்கள். இப்படி நிறைய பிரச்சனைகள் அந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 21 மாணவர்களுக்கும் இருக்கின்றது. அப்ப இதற்கு அந்த அரச அதிகாரிகள் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது பலராலும் வரவேற்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் மாணவர்களுடைய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பட்டியலிடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.